Hi guys, Assalamu alaikum. Welcome to SL Lady Boss channel. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ இது பார்த்திங்கன்னா அரிசிமா கோதுமை எதுவும் இல்லாமல் செய்யக்கூடிய டிஷ். ஸோ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ இந்த ரெசிபியோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவல். நான் எடுத்திக்கிறது சோப்பு அவல். இதில் 2 கப் எடுத்திக்கிறேன். இப்போ இதில் தண்ணி சேர்த்து 2-3 டைம்ஸ்க்கு கழுவி எடுத்துக்கொள்ளணும். கழுவின அவலை தண்ணிலேருந்து வடிகட்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு வச்சிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் இது நல்லா சாஃப்டாகவே ஊறி வரும். இப்போ ஒரு பேனில் 1/4 கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாவின போகிறோம். கடுகு 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கொள்ளணும். கடுகு வெடித்து வரப்போக்கில் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ரம்பை சேர்த்துட்டு இது ஃபியூ செகண்ட்ஸ்க்கு சாட்டே பண்ணணும். இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு ஃபியூ மினிட்ஸ்க்கு சாட்டே பண்ணுங்கள். வெங்காயம் சாஃப்டாகிட்டு வரப்போக்கில் இது கூட இஞ்சி வெள்ளைப்பூடு சின்னதாக நறுக்கி ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெரிய தக்காளியும் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இதை லோ ஃப்ளேமில் இஞ்சி வெள்ளைப்பூடு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கொள்ளணும். தக்காளி நல்லா சாஃப்டாகிக்குது. இப்போ இது கூட நாங்கள் வெஜிடபிள்ஸ் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது பீன்ஸ், கேரட், கேப்சிகம். இதையும் சின்ன பீசஸ் கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் சாட்டே பண்ணிக்கொள்வோம். உரைப்பு தேவையான அளவுக்கு துண்டு கொச்சிக்காய் சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் துண்டு கொச்சிக்காய் சேர்த்திக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்திக்கிறேன். ஸோ நல்ல ஒரு கலர் வரும். இப்போ பார்த்திங்கன்னா மரக்கறி லைட்டாக வதங்கிட்டு வந்திக்கிது. இந்த டைமில் 2 முட்டை இது கூட ஆட் பண்ணிக்கொள்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். கழுவி ஊற வச்சுக்கிற அவளையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நார்மலாகவே அவளுக்கெண்டு ஒரு ஃப்ளேவர், ஒரு ஸ்மெல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் உப்புமா மாதிரி செஞ்சு திண்டோம்னு சொன்னால் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கொள்ளையிலும் அதோடய ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளத்தான் இருக்குது. இது கூட உங்களுக்கு லெஃப்ட் ஓவர் கிரேவி, பீஃப் கறி, சிக்கன் கறி இது வேணாலும் ஆட் பண்ணிக்கொள்ளிலும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை மிச்ச நேரத்துக்கு குக் பண்ண தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு மாதிரி குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். அவ்வளோதான், அவல் உப்புமா ரெடி. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ கட்டாயமாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு புதிய ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.